என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்த ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு எதிரான கண்டனங்கள் இன்றைக்கு ஒரு வழிய முடிவுக்கு வந்திருக்கிறது. பிரதமர் அலுவலகம் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை அடுத்து ஹிந்தியை திணிக்கும் முயற்சி எதுவும் இல்லை என்றும், சமூக வலைதளங்களில் ஹிந்தியை பயன்படுத்துவது, ஹிந்திக்கு முன்னுரிமை தருவது என்பது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை பொறுத்தது, அவற்றுக்குத்தான் அது பொருந்தும் என்கிற விளக்கத்தை தந்திருக்கிறது. நேற்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து, அவரது கண்டனத்தை தொடர்ந்து மத்திய அரசு அதனுடைய மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய மத்திய உள்துறை இணை அமைச்சர், இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி, அதன் வளர்ச்சியை அதனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு முயற்சி எடுப்பதில் எந்த தவறும் இல்லை, அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு காலையில் கூட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்ப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டவர்களுடைய கண்டன அறிக்கைகளை தொடர்ந்து மத்திய பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய முடிவில் சில விளக்கங்களை தெரிவித்திருக்கிறது. முக்தர் அப்பாஸ் நபி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர், ஹிந்தி இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு மொழி, எனவே அதை மத்திய அரசு தொடர்ந்து உற்சாகப்படுத்தும், அதனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட, இந்த சர்ச்சையின் ஊடாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள், எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பல வாதங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் KT ராகவன் அவர்கள், மதிமுகவை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள், கல்வியாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள். கேள்விகளோடு பார்வையாளர்கள், நாம் விவாதிக்கலாம். வணக்கம். இது தொடர்ச்சியா வெவ்வேறு மத்திய அமைச்சர்கள் வெவ்வேறு தொனிகளில் பேசினாலும் கூட மத்திய அரசு இதற்கு முன்னுரிமை தந்தது, இப்போது திணிக்கும் எண்ணம் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. ஆனால் நக்வி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, இந்த மொழி என்பது, ஹிந்தி என்பது, இட் சீக்ஸ் டு பைண்ட் தி நேஷன் டுகெதர், இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய பிணைக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி அப்படின்ற கருத்தை சொல்றார். இந்தியாவின் இதயம் அது அப்படின்னு சொல்றார். ஹிந்தி தான் இந்தியாவை பிணைக்கக்கூடிய முயற்சி ஒரு மொழியா அப்படின்றது பற்றி உங்களுடைய நால்வருடைய கருத்தையும் சொல்லுங்க. அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்து ராம் சுப்ரமணியன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 45% மக்கள் ஹிந்தி பேசுகின்றவர்கள். மற்ற லாங்குவேஜஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா, மற்ற மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு லாங்குவேஜ் இப்போ தமிழ் எடுத்துக்கொண்டால் தெலுங்கு அது 10% குறைவாகத்தான் பேசுகின்றார்கள். கிட்டத்தட்ட 30 மொழிகள் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொல்கிறார்கள். 10,000க்கு மேற்பட்டவர்கள் 122 மொழிகளை இந்தியாவில் பேசுகின்றார்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது தயார் பண்ணும் பொழுதே என்ன சொன்னாங்க, ஒரு 15 வருடங்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஹிந்தி தான் இந்தியாவினுடைய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வரும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு 1965 வந்த ஒரு ஹிந்தி போராட்டத்தின் எதிர்ப்பின் காரணமாக இந்த விஷயத்தை கடப்பில் போட்டாங்க. இது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். என்ன ஆர்டிகல் 351 351 என்ன சொல்லுகின்றது என்றால் பிறகு விரிவாக விவாதிக்கலாம். சரி, ஆனால் எனக்கு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹிந்தி என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கு தேவை, தமிழக மக்களுக்கு குறிப்பாக தேவை. ஏனென்றால் இவரெல்லாம் ஒரு தனித்தீவில் இருப்பது போல இருக்கின்றது. ஆகவே ஹிந்தி என்பது தேவை என்பது என்னுடைய தேசிய நீரோட்டத்திற்கு தேவை, நிச்சயமாக வேணும். நீங்கள் துவக்க வரையிலே சொன்னீங்க, கடந்த ஒரு வார காலமாக இந்த இந்தி திணிப்பு என்கிற செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று தலைவர்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்ததினாலே அதை இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு மட்டுமாக ஒரு செய்தியாக அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொன்னீங்க. நாங்கள் நினைப்பது இன்றுதான் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த அறிக்கைக்காக அவர்கள் இந்தி பேசுகிற அந்த மாநில மக்களுக்காக
மட்டுமே இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர இந்தி மொழி பேசாத விரிவா விவாதிக்கலாம். ஹிந்தி தான் இந்தியாவை பிணைக்கும் ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் தனிநாடாக மாற்றக்கூடிய செய்தி தான் அதுல இருக்கு, இணைக்கக்கூடிய செய்தி அது அல்ல. ராகுல், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளுமே முக்கியம் தான் நினைக்கிறோம். ஹிந்தி அதை பற்றி நீங்க விரிவா பேசலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் பொதுவா அனைத்து மொழிகளுக்குமே முக்கியத்துவம் கொடுப்போம் என்றுதான் இன்றைக்கு கூட உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இணைப்பு மொழின்னு திரு முக்தார் அப்பாஸ் நக்வி சொன்னது இணைக்கின்ற மொழி என்று அவர் சொன்னது பல மாநிலங்களிலே அது பேசப்படுகின்ற மொழியாக இருக்கிறது. பல நேரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்தில் குஜராத்தி பேசினாலும் கூட அங்க இருக்கிற மக்கள் இந்தியும் பேசுகின்றார்கள். இந்தி நல்ல புலமை இருக்கிறது. ஏன் கேரளால கூட இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கலாம். பெருவாரியான மாநிலங்களில் இந்தி இருப்பதனால் அது ஒரு இணைக்கின்ற மொழியாக சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய பார்வையில் என்ன? அதாவது இணைப்பு மொழி அப்படின்னா அது இயல்பாக வரும். மேல இருந்து திணிக்கப்பட்டு யாரையுமே இணைக்க முடியாது. இப்ப மக்களே பல இடங்களுக்கு போறாங்க வராங்க. மகாராஷ்டிராவில் நூற்றாண்டுகளாக தமிழர்கள் வாழ்றாங்க. அவங்க மராட்டிய மொழி பேசுவாங்க. குஜராத்தில் வாழ்ற தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க குஜராத்தி பேசுவாங்க. இதெல்லாம் அவங்க தேவை கருதி அவர்களாக கற்றுக்கொள்ளுகிற மொழி. இப்ப வடநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் என்ன தமிழ் படிச்சுட்டா வேலை செய்யறாங்க? ஏன்னா நல்ல தமிழ்நாட்டு ஆட்களை விட அவங்க தான் நல்லா இங்க பிழைக்கிறாங்க. பெரிய பெரிய வியாபார நிறுவனமும் நடத்துறாங்க, கூலி வேலை கட்டட வேலையும் செய்யறாங்க. அவங்க எல்லாம் தமிழ் படிச்சுட்டு வரல. ஆனா நாம அவங்கள வெறுப்போட பார்க்கல. அதுதான் இணைப்பு. அவனும் பிழைக்கதான் வந்திருக்கான், அவன் ஒரு ஏழை தொழிலாளி தான். அதுதான் ஒரு இணைப்பே தவிர இது மேலிருந்து திணிக்கப்பட்டு ஒரு இணைப்பு வராது. மேலிருந்து திணிக்கப்படுவது எதுவுமே பிளவை தான் உண்டாக்கும். இந்திக்கும் அது பொருந்தும். இது இணைக்கக்கூடிய மொழி அல்ல, பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்ல அப்படின்றது உங்களுடைய வாதமாக இருக்கு. எந்த மொழியும் அரசு மொழியாக இருந்து பிணைப்பை ஏற்படுத்தாது. இது சோவியத் ரஷ்யாவிலையும் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்களுடைய மாநில மொழி அவங்க இத்தனைக்கும் யுனைடெட் சோவியத் ரஷ்யாவா தான் அதை வச்சிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு அசர்பைஜான் வேற, கஜகஸ்தான் வேற, அது வேற, இது வேறங்கும் போது அவங்க எல்லாருமே ரஷ்ய மொழி மட்டுமே எங்கள் மொழி அப்படின்னு அவங்க ஏத்துக்கல. எதுவுமே அரசு மொழியாக இருந்து மட்டுமே மக்களை பிணைக்காது. அது இந்திக்கு பல மடங்கு பொருந்தும். திரு ராமசுப்ரமணியம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த சில நாட்களில் இந்த சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்தது, அதிமுக எதிர்த்தது என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இதை எதிர்க்கக்கூடிய போக்கை பார்க்கிறோம். இந்த போக்கு உங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடுது. ஏனென்றால் நான் 1965 ஹிந்தி மொழி அது கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் அதில் நான் கலந்து கொண்டவன். அதில் குறிப்பாக நான் படிக்கும்போது இந்த ராஜேந்திரன் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தை நடத்தி அவர் இறந்து போனார். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம ஹிந்தி கற்றுக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. இணைப்பு மொழிங்கிறது இன்னொன்று சொல்கிறேன். செகாட் என்கின்ற ட்ரைபூனல், சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ், அந்த ட்ரைபூனலில் ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஜட்ஜன்ட்ட ஹிந்தியில் கடகடன்னு பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், அதுக்கு பதில் ஹிந்தி, நான் தமிழ் இங்கிலீஷில் சொன்ன உடனே அவர் சொன்னார், என்னப்பா நீ கான்ஸ்டியூஷனை என்ன சொல்ற தெரியுமா, எல்லாத்தையும் பேசணும், சுப்ரீம் கோர்ட் வரை கூட ஹிந்தியில தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நீ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க இல்லையா, உனக்கு என்னைக்கே அந்த அந்த சின்ன தீவுலேருந்து வெளியில வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு, என்னைக்கு தான் நீங்க தேசிய நீரோட்டத்தில் கலக்க போறீங்க, உங்களுக்கு என்னைக்குமே அந்த சட்டம் கூட நீ வக்கீல் தானையா, உனக்கு விஷயம் தெரியும் இல்லையா அப்படின்னு. இந்தியா அப்படின்ற ஒரு தேசிய நீரோட்டத்தை, இந்தியா என்னுடைய நாடு அப்படின்ற இந்திய துணைக்கண்டத்தை தன் நாடா ஏற்றுக்கொள்ள எல்லா குடிமக்களும் ஹிந்தியையும் தங்களுடைய மொழியாக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேசிய நீரோட்டத்தில் இணையறதுடைய அடையாளம். பிராக்டிகலா பேசுறேன் சார், நான் பிராக்டிகலா பேசுறேன். உலகத்துல பல நாடுகளுக்கும் போய் கொண்டிருக்கின்றேன், இந்தியாவிலும் பல இடங்களுக்கும் போயிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பார்க்கறது என்னன்னா, நீங்க ஹிந்தி மொழி இருந்தால் அது உங்களுக்கு ஒரு தனி ஒரு அது ஈஸியா உங்களால எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். அப்படி அல்லாமல் ஹிந்தி தெரியல அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஹிந்தி என்பது நிச்சயமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனி ஒரு மனிதனாக
ஒரு ஜட்ஜ் வந்து சொன்னாருங்கிற வாதத்தை ஜட்ஜ் இங்க வர சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு ஜட்ஜ் இங்க வர சொல்லுங்க. தமிழகத்தில் வந்து தமிழகத்தினுடைய கிராமத்திலே கடைக்கோடியிலே ஆங்கிலம் கூட படிக்க முடியாமல் என்று இருக்கிற உலக பொருளாதார மயமாக்கலில் சென்னையில படிக்கக்கூடிய மாணவனோடு ஆங்கில அறிவில் போட்டி போடக்கூடிய நிலையிலே கிராமத்தில் இங்க தவித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சூழல் நடந்துகிட்டு இருக்கு. ஜட்ஜாய் மேல போய் உட்கார்ந்தது பிறகு அவங்க என்ன பேசினா இவருடைய தொழிலுக்கு அது தேவையாக இருக்கலாம். உங்களுக்கு தொழிலுக்கு தேவை என்கிற பொழுது ஒரு மொழியை அறிந்து கொள்வதையும் ஒரு மொழியை தெரிந்து கொள்வதையும் நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. மேலாண்மை ஆதிக்க சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். ஒரு மொழி என்பது சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னதை போல ஒரு இணைப்பு மொழியாகவும் ஒரு மக்களை பிணைக்கிற மொழியாகவும் ஒரு மொழி வர வேண்டும் என்றால் அது ஆணவத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தின் பிடியில் இருந்து சொல்லுகிற வார்த்தைகளால் வாதங்களால் போடுகிற சட்டங்களால் இல்லை. ஏதோ 1937 தொடங்கப்பட்ட போராட்டம் 1965 இந்திய அஜிடேஷன்ல கலந்துகிட்டேன்னு சொன்னாங்க. அந்த இந்திய அஜிடேஷன் கலந்து கொண்டதற்கு பின்னால் நான் ஏன் இந்தியை கற்றுக்கொள்ளவில்லை என்கிற கவலை உங்களுக்கு இருப்பது அதற்கான காரணங்களை இந்த மக்கள் மத்தியில் சும்மா பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. ஒரு பொதுவான ஒரு வாதத்தை எடுத்து வைத்து தனக்கு மட்டும் நான் என்னை மட்டுமே மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் இதை எடுத்துக்கொண்டு பேசினால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இனம் சார்ந்த ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையிலிருந்து நான் விலகி போய் விடுவேன். பொதுவான செய்திகள் சொன்னீங்க. இப்ப ஒரு வாரத்துல பிரச்சனை ஆரம்பித்து அடங்கி இருக்கிறது. தயவு செய்து இந்த விஷயத்தை புரிந்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. அரசியலமைப்பு சார் நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் பேசல, நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க ஆட்சி புரிஞ்சுக்கல இந்து மொழியில் முக்கிய இட் இஸ் நாட் எ கிரைம் டு வொர்க் இன் ஹிந்தி, இட் இஸ் நேஷனல் லாங்குவேஜ் என்று ஒரு மத்திய மந்திரி அறிவிப்பதும் இன்னொரு மத்திய மந்திரி வந்து கொண்டு வருவோம் என்கிற சொல்லி ஒரு வாரத்தில் நீ வாபஸ் வாங்கினதற்கு பிறகு எங்களுடைய சிந்தனை வேறுபட்டு போயிருக்கிறதா? சிந்தனையிலிருந்து விலகி உரக்க பேசுவதனால நீங்க அமைதியா இருங்க. அரசியலமைப்பு சட்டம் 346 தொடங்கி 351 வரை இந்த மொழியை பற்றி வருகிறது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி முதல்ல இப்போ வந்து சொன்னது இது இல்லைங்க. இந்தியாவோட அத்தனை கம்யூனிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் ஹிந்தி இங்கிலீஷ் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப என்ன புதுசா இந்த அரசாங்கம் ஒண்ணு சொல்லிச்சு. இன்னும் கேட்டா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் சர்ச்சை வந்த உடனே அமைச்சர்கள் வந்து டிஃபெண்ட் பண்ண தானே செய்றாங்க. டிஸ்அக்ரி வித் யூ. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெளிவாக தானே சொல்ல இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மொழிகளிலுமே நாங்கள் எல்லாமே முக்கியம் நாங்க நினைக்கிறோம் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இப்ப இவர்களெல்லாம் தமிழ் பேசுகிறார். எல்லா மொழிகளையும் மதிப்பது உள்ள இந்திய மொழிகளை எல்லாம் சமமாக பாவிப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி இப்போ சொல்கிறது. அதுல யாரும் ஆட்சேபிக்கல. ஹிந்திக்கு முன்னுரிமை தர வேண்டும். ஹிந்தியும் ஆங்கிலமும் ஒரே நேரத்தில் எழுதப்படக்கூடிய நிலையில் இந்தி மேண்டேட்டரி, அதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அந்த ஆணையில் இருக்கிறது. அந்த ஆணையை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் நேற்றைக்கு வரையிலும் உள்துறை இணை அமைச்சர் கூட அதை நியாயப்படுத்தி தான் பேசியிருக்கிறார். ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்க வந்து இதுக்கு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில போனோம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது இந்த நாட்டிற்கு தேசிய பறவை இருக்கிறது, தேசிய விலங்கு இருக்கிறது, எல்லாம் இருக்குது, மலர் இருக்கிறது, தாமரை தேசிய மலர். ஆனால் இந்த நாட்டுடைய தேசிய மொழி கிடையாது. ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ். இதை பற்றி விவாதம் வரும் பொழுது இப்பெல்லாம் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தான் அந்த இந்தியை தடுத்து கொண்டு வந்தான மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படி கிடையாது. கோபால் சுவாமி ஐயங்கார், டி கிருஷ்ணமாச்சாரி, இது போன்ற பெரியவர்கள், அதே மாதிரி NG ரங்கா, ப்ரொஃபசர் ரங்கா, அவர் போன்ற பெரியவர்கள், டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கிய பிஜேபி, அதுக்கு முன்னாடி ஜனசங்கமாக இருந்தது, எங்களுடைய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, ஜவஹர்லால் நேரு, இத்தனை தலைவர்கள் இது போன்று திணிக்க கூடாது, ஒரு தேசிய மொழி இந்தி என்று திணிக்க கூடாது என்று வாதிட்டு, அதனாலதான் எல்லாத்துக்கும் தேசிய, நான் சொன்னது போல விலங்கெல்லாம் இருக்கு, ஆனா தேசிய மொழி இந்தியாவுக்கு கிடையாது. இது ஆட்சி மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் தான் இந்தியும் ஆங்கிலமும். அதனால ஏதோ இவரெல்லாம் சொல்லுவது போல இவர் தான் காப்பாத்தினார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் 346 இருந்து மீண்டும் ஒரு வரலாற்று ஒரு தகவலை சகோதரரே தவறு 1937 துவங்கி 65 நேரு அவர்களும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் தொடங்கியது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி, கோபால் சுவாமி ஐயங்கார், NG ரங்கா இவங்களால தான் வந்து ஹிந்தி தேசிய மொழியாக ஆகாமல் போய்விட்டது. கண்டிப்பா கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில இதை பற்றி டிஸ்கஷன் வந்திருக்கிறது.
இருக்கிறது. தயவு செஞ்சு பாடுங்க. மக்கள் மன்றத்துக்கு வாங்க. அரசியல் Constitution Assembly நிர்ணய சபையில இதை பற்றி விவாதம் வந்திருக்கிறது. ராகவன் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில சொல்ற குறிப்பை சொல்றாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய முக்தர் அப்பாஸ் நக்வி ஆகட்டும், இன்னொருவர் ஷானவாஸ் ஹுசேன் ஆகட்டும், நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை தான் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. இன்றைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க சொன்னதை இன்னும் அவங்க முக்தார் அப்பாஸ் நக்வி வேண்டாம், உள்துறை இணையமைச்சர் பயன்படுத்தினார். நான் பார்த்தேன் அவருடைய ட்வீட் பார்த்தேன். ஆனா வந்து அது தவறான மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்றை ஹிந்திய நேஷனல் லாங்குவேஜ் சொல்றதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இல்ல, அடிப்படையில் இல்ல, பல நீதிமன்றங்கள் இதை பத்தி விவாதம் வந்திருக்கிறது. நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. ஒரு நிமிஷம். அதாவது இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் போதே இந்த அரசியல் சாசன சபையில ஈடுபட்டிருந்த மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் இருந்த பெரிய சிக்கல் என்னன்னா, இந்தியாவை எல்லோரும் வாழுகிற இந்தியாவாக வச்சிருக்கிறதா இல்ல இந்திக்காரர்கள் ஆளுகிற இந்தியாவாக வச்சிருக்கிறதா. அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் போது வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க, அதிலும் குறிப்பாக இந்தி பேசுகிற அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குரலை வைக்கிறாங்க. இதை பற்றி பல பெயர்கள் தோழர் சொன்னாரு. அத மாதிரி திரு காயிதே மில்லத் அவர்கள், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள், நீங்க வந்து எந்த இந்தியாவை பத்தி பேசுறீங்க? இந்தியா ஒற்றுமையா இருக்கணும்னா ஹிந்தி வேணும் அப்படிங்கும் போது நீங்க எந்த இந்தியாவை பத்தி பேசுறீங்க? வட இந்தியாவை மட்டும் பேசுறீங்களா இல்ல தென்னிந்தியாவும் சேர்ந்த இந்தியாவை பத்தி பேசுறீங்களா? அப்படி நினைச்சா இது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா உணர்வுடையவர்களும் வந்து நியாய நிலைப்பாட்டோட அதை எதிர்த்து தான் இருக்காங்க. ஆனால் எப்பயும் போல இந்த மெஜாரிட்டேரியனிசம் அப்படின்னு வரும்போது நம்ம அரசியல் சாசனத்துல அவர் சொன்ன அந்த பகுதிகள்லாம் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, இந்தி பேசுறவனை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. இந்தி தாங்க அபிஷியல் லாங்குவேஜ். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு இங்கிலீஷ் வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே தொடரும். அப்புறம் அந்த மாநில அரசு விரும்பும் வரை, அந்த மாநில அரசு விரும்பினால், இந்தியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநில அரசு கர்நாடகா இருக்கு, கர்நாடகாவில் ஹிந்தியும் பேசுவாங்க, ஆனா அபிஷியல் லெட்டர் ஹிந்தியில போட மாட்டாங்க. டெல்லிக்கு கடிதம் எழுதணும்னா வேணா நான் கன்னடத்துல அனுப்புறேன், நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க அபிஷியல் கடிதங்களை, அரசுமுறை கடிதங்களை ஆங்கிலத்துல தான் அனுப்புவாங்க. ஆந்திராவிலையும் அப்படிதான். அதே மாதிரி டெல்லியில இருந்து இந்த மாநிலங்களுக்கு கடிதம் வரும்பொழுது அது ஆங்கிலத்துல வரும். இந்த முறை 15 ஆண்டுகளுக்கு தொடரும்ங்கிறது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்த உறுதிமொழி. அப்ப 15 ஆண்டுக்கு அப்புறம் நாங்க எடுத்துருவோம்னு சொன்னாங்களான்னா இல்ல, அதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம். அந்த கமிட்டி வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ளுகிற சூழல் வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும், பரிசீலனை பண்ணி அதை அறிக்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களை ஏத்துக்கலாம். இதுதான் 65க்கு பிறகும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் கணக்கெடுக்கப்படுகிறது. ஆனா இதுவரையில இந்தி படிக்க பல பேர் வந்திருக்காங்க, இந்தி படிக்க பல பேர் விரும்புறாங்க. ஏன்னு சொன்னா மற்ற மாநிலத்துக்கு போகும்போது அவர் சொன்ன மாதிரி பேசுறதுக்கோ தொடர்புக்கோ வசதியா இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு மொழி வந்ததுன்னு சொன்னா, இப்ப அரசு ஊழியர்களுக்கு இது சட்டமாகுது. அப்ப அரசு வேலைக்கு வரும்போது அதுல தேர்வு எழுதணுமா இல்லையா? அப்ப தாய்மொழியாக இந்தியை கொண்டவருக்கும் அதை படிக்காதவருக்கும் போட்டி நடக்கும் போது மத்தவங்க எப்படி அங்க முன்ன வர முடியும்? அந்த மாதிரி வைக்காதீங்க. சொன்னால் பேசுறாங்க, ஆல்ரெடி இருக்கு. 50ல இருந்து இந்தி இஸ் ஆபீஷியல் லாங்குவேஜ், இந்தி அண்ட் இங்கிலீஷ் ஆபீஷியல் லாங்குவேஜ்ங்கற அறிவிப்பு தான் இருக்கே தவிர அது மத்திய அரசினுடைய ஆபீஷியல் லாங்குவேஜ். ஆனால் எல்லா மாநில அரசுகளும் அதை ஏற்றுக்கொள்ளாது. யாரோட அவங்க ஹிந்தியிலேயே தொடர்பு கொள்ளுவாங்க? ஹிந்தி மட்டுமே தெரிந்த மாநிலத்தோட. ராஜஸ்தானுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் இருக்கும் என்று. அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்லயும் ஆங்கிலம் இருக்கும்னு தெரியப்படுத்திருக்கு. இப்போ நீங்க என்ன உத்தரவு போடுறீங்க? அரசு அதிகாரிகள் உங்களுடைய உத்தரவுகளை ஹிந்தியில் மட்டும் போடுங்க. தயவு செஞ்சு நீங்க தவறா சொன்ன. ஆப்ஷனல் இஸ் இங்கிலீஷ், ஆப்ஷனல் இஸ் இங்கிலீஷ், அத நீங்க பார்க்கணும். ஏற்கனவே இருக்கிறது. நீங்க கவர்மெண்ட் நடத்த வந்திருக்கீங்க, நீங்க கவர்மெண்ட் நடத்த வந்திருக்கீங்க. ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய அறிவிப்பை எந்த மொழியில வேணா போடுவாருங்க, அவருக்கு தெரியும். அரசாங்கமா அபிஷியலா இருக்கிற ட்வீட் தான் பேசிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில இருக்கிற அவருடைய தனிப்பட்ட பேர்ல இருக்கிற ட்வீட்டுக்கும் Facebook ஆங்கிலத்திலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தணும் மத்திய அரசாங்கம் சொல்லுவதில் என்ன தவறு இருக்குது? நான் என்ன கேக்குறேன், ஹிந்தி தெரிஞ்சவர் இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிந்தி தெரிஞ்சவர் ஹிந்தியில தான் கொடுப்பாரு, இங்கிலீஷ் தெரிஞ்சவர் இங்கிலீஷ்ல கொடுப்பாரு. அவரை எதுக்கு ஹிந்தியில கொடுன்னு நீங்க சொல்றீங்க? ஆனா ஒண்ணுங்க, அது மட்டும் இல்ல இதுல உண்மையில எங்களுக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னா,
இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் பேசும்போது மோடி அரசு வந்தா வளர்ச்சி அது இதுன்னெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் நாங்க வளர்ச்சியை தானே சொல்றோம், நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கே ஒரு பயம், ஒருவேளை வளர்ச்சியை தான் அவர் செய்வாரோ, நம்ம தான் பயந்துட்டு இருக்கோமோ. ஆஹா இல்ல, நம்ம தான் கரெக்ட், அவங்க அஜெண்டாவே வேற, அதை ஒவ்வொன்னா எடுக்கிறாங்க. அதான் நம்ம பாக்குறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு